ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்டோரி கண்ட பார்ப்போம். ஒரு ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி கண்ட பார்ப்போம். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறீங்க. அங்கே மாதக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை இல்லாட்டி ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வைங்களேன். உருவாக்கி அதை மார்க்கெட்டுக்கு விடுறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னென்னா, நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ண உடனேயே நல்லா அது விற்று போகும், நிறைய பேர் வந்து அதை வாங்குவாங்க. சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக இருந்தால் நிறைய பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. என்னால் லான்ச் பண்ண நாளில் இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும், நிறைய காசு வந்து என்னால் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. பட் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் நினைச்சதுக்கு டோட்டலாக எதிர்மாறாக இருந்தால் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. யாரும் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வாங்காட்டி, உங்களோட ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி கூட பார்க்காட்டி, இல்லாட்டி உங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை வந்து மக்கள் ஈவன் டவுன்லோட் கூட பண்ணி பார்க்காட்டி எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சு பாருங்க. உங்களோட டீம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சு பாருங்க. ஏன்டா யாரும் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப்பில் வந்து வாங்காட்டி அதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே ஒரு ட்ராக்ஷன் இல்லை, சக்ஸஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த சூழ்நிலை வந்து ரியலாக நடந்த எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. ஸோ இந்த விஷயம் தான் இந்த புத்தகத்தில் ஓத எரிக் ரைஸோட ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நடந்துச்சு. அவரோட கம்பெனி வந்து, அதாவது ஐஎம்பி வந்து அவங்களோட முதலாவது ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணினப்போ இந்த நைட்மேர் வந்து ரியாலிட்டியாக வந்தது. ஃபர்ஸ்ட் அவங்களோட கம்பெனி ஐஎம்பியை பற்றி சொல்கிறேன்டா, ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கொள்ளுங்களேன். அதுவும் 3D அவதாரை யூஸ் பண்ணி நாங்கள் மெசேஜ் பண்ணுற ஃபெசிலிட்டியை வழங்குற ஒரு கம்பெனி உண்டு. ஸோ இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற வாட்ஸ்அப், அந்த வைபர், மெசேஞ்சர் மாதிரி ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அவங்க தொடக்கத்தில் நினைச்சாங்க, இந்த 3D அவதாரை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுற இல்லாட்டி சட் பண்ணுற வசதியை நாங்கள் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராக கொடுத்தோம்னா மக்கள் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற மெசேஜிங் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி கொண்டு அதோட எங்கள் 3D அவதாரையும் யூஸ் பண்ணி சட் பண்ணுவாங்க, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதோட தங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி 3D அவதாரை வந்து யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அடுத்த லான்ச் பண்ண முதல் நாளில் இருந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க, எங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதோட மக்களை வந்து அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து புது பிளாட்ஃபார்முக்கு வந்து மாற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து நல்லா வேலை செய்யும் என்றெல்லாம் நினைச்சாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்துட்டா, ஐஎம்பி தொடக்கத்தில் பிளான் பண்ணதுக்கு எல்லாம் ஒப்போசிட்டாக தான் நடந்துச்சு. அவங்க ரிசல்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒப்போசிட்டாக தான் கிடைச்சிது. மக்கள் வந்து அவங்களோட ஆப்பை வந்து ஈவன் டவுன்லோட் கூட பண்ணி பார்க்கல. இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிய வரல. அப்படி தெரிய வந்தாலும் அதுக்கு அவ்வளோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ இந்த நேரத்தில் தான் அநேகமான ஸ்டார்ட் அப் வந்து கிவ் அப் பண்ணுவாங்க. மக்கள் யாரும் வந்து தங்களோட ப்ராடக்ட்டை வாங்காட்டி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து ஃபுல்லாக போயிருந்தானே. நீங்களே வச்சு பாருங்க, நீங்கள் பல மாதமாக ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து யாரும் வாங்குறத விடுங்களேன், யாரும் வந்து அதை ட்ரை கூட பண்ணி பார்க்காட்டி அந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் வந்து குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஐஎம்பி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பத்தை வந்து கையில் எடுத்தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை வந்து கையில் எடுத்தாங்க. மக்களுக்கு என்ன வேணுமென்று வெறுமனே ஒரு கெஸ்ட் மட்டும் பண்ணி அதை கண்டுபிடிக்காம, அதை ஒரு டிசைட் பண்ணாமல் லிசன் பண்ண தொடங்கினாங்க. மக்களுக்கு என்ன வேணுமென்று லிசன் பண்ண தொடங்கினாங்க. கஸ்டமர்ஸை வந்து தங்களோட ஆஃபீஸுக்கு கூட்டி வந்து தங்களோட ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் ஏன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கல, அப்படி இந்த ஆப்பில் வந்து இருக்கணும், நீங்கள் எந்த ஃபீச்சரை வந்து விரும்புகிறீங்க இதெல்லாம் கேள்வி கேட்டு கஸ்டமரோட பிஹேவியரை வந்து நல்லா ஒப்சர்வ் பண்ணாங்க, நல்லா டீப்பாக அவதானிச்சாங்க. அவதானிச்சு கடைசியில் மக்கள் முக்கியமாக என்னதை எதிர்பார்க்குறாங்க என்னதையும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் மட்டும் விரும்பல, அவங்க புது ஆக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஒரு புது மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வந்து எதிர்பார்த்தாங்க. அதோட அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற மெசேஜிங் ஆப்பில் இருந்து புது ஆப்புக்கு மாறதுக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. அது அவங்க ஒரு சிக்கலான விஷயமா பார்க்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐஎம்பி வந்து தொடக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. ஐஎம்பி யோசிச்சது எப்படின்னா, மக்கள் வந்து தாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் இருந்து புது பிளாட்ஃபார்முக்கு மாற மாட்டாங்க. நாங்கள் ஒரு புது பிளாட்ஃபார்மை கொடுத்தோம்னா அதுக்கு அவங்கள மக்களை வந்து மாற வைக்கிறது வந்து மிகவும் சிக்கலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க மாற மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராக கொடுப்போம்ட்டு தொடக்கத்தில் யோசிச்சாங்க. ஸோ இங்கே தான் முக்கியமாக ஒரு பிள்ளையாக தொடக்கத்தில் விட்டுருக்காங்க அவங்க ஐஎம்பி கம்பெனி வந்து. மாதக்கணக்காக கஷ்டப்பட்டு கடைசியில் மக்கள் விரும்பாத ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஐஎம்பி கம்பெனி வந்து செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து ஃபெயிலியர்லேருந்து அவங்க மனம் சொந்து போகாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்த விஷயங்களுக்கு அடாப்ட் ஆனாங்க. அடாப்ட் ஆகி கடைசியில் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு உண்மையாக என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமருக்கு என்ன உண்மையாக தேவைப்படுது அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கே தான் இந்த லீன் ஸ்டார்ட் மெத்தட் வந்து வருது. நீங்கள் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வந்து ஒரு பெர்ஃபெக்டான பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு உங்களோட நேரத்தை செலவழிக்காமல், ஒரு ஸ்கில்லை போடாமல், உங்களோட காசை செலவழிக்காமல் தொடர்ச்சியாக ஒரு பொருளை வந்து நீங்கள் லான்ச் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறேன். இந்த வேலிடேட்டட் லேர்னிங் வந்து முக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் நடத்தி கொண்டு போகிறீங்கண்டா இந்த வேலிடேட்டட் லேர்னிங் வந்து முக்கியமான ஒரு விஷயமா உங்களோட ஸ்டார்ட் அப்பில் இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி போதுன்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறேன். உங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்கண்டா ஒரு ப்ராடக்ட் லான்ச் எப்படி போகுதுன்னு நீங்கள் லேர்ன் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கான சேஞ்சஸை வந்து மேற்கொள்ளணும் ஒருத்தர் சொல்கிறேன். ஒரு ஐடியாவை ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணணும் ஒருத்தர் சொல்கிறேன். டெஸ்ட் பண்ணி ரியல் ஃபீட்பேக் எடுக்கணும். கஸ்டமர்கிட்டேருந்து ரியல் ஃபீட்பேக் எடுத்து அதுலேருந்து சேஞ்சஸை வந்து போடணும்னு சொல்கிறேன். லேட் ஆகிறதுக்கு விடாமல் முக்கியமான சேஞ்சஸை வந்து குயிக்காக நீங்கள் டிசைட் பண்ணி எடுக்கணும் ஒருத்தர் சொல்கிறேன். எடுத்தால் தான் உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகலாம்னு ஒருத்தர் சொல்கிறேன். ஸோ இதை நான் வச்சுக்கணுங்க. முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகுதுண்டா, அவங்களால ஒரு ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ண இல்லாமல் இருக்குது, அதால் இல்லை.
அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கஸ்டமருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமர் உண்மையை என்ன எதிர்பார்க்குறாங்க அதை கண்டுபிடிக்காம தேவையில்லாத விஷயங்களை வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறதால, கஸ்டமர் விரும்பாத விஷயங்களை வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுறதால தான் முக்காவது ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோரியில், இந்த ரியல் ஸ்டோரியில் நீங்கள் முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி கொண்டு போகிறீங்கண்டா, நீங்கள் முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வந்து இந்த விஷயத்தை, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கண்டா இந்த ப்ராடக்ட் நான் பில்ட் பண்ணணுமா கூடாதா, அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேளுங்க. ஒருத்தர் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் நான் இந்த சர்வீஸை நான் பில்ட் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்கணுமா கூடாதா, அதை கேள்வியை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்கிறார், மக்களுக்கு என்ன தேவைப்படுது, மக்கள் முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறாங்க அதை கண்டுபிடிச்சு மக்கள் முக்கியமாக எதிர்பார்க்குற விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுங்க. ஒருத்தர் சொல்கிறேன். ஸோ மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வந்து பிள்ளையான ஒரு ஐடியாவை சேஸ் பண்ணி போய் அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி அதை டெலிவர் பண்ணாமல் இப்பயே லேர்ன் பண்ண தொடங்குங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறேன். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் அப் வந்து சக்ஸஸாக போகும். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக மாற்ற முடியும்னு ஒருத்தர் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் சாப்டர் விளங்காட்டி மடியும் பாருங்கள். அடுத்த சாப்டர் கூடிய சீக்கிரத்தில் போகிறேன். அதுக்கு சந்திப்போம். பாய்.